பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தில் 6600 வீடுகளை குறைக்கவும் 3324 வீடுகள் ரத்து செய்யவும் தமிழக அரசு பரிந்துரை செய்திருக்கிறது. 6,70,000 வீடுகள் கட்டுறதா பிரதமரின் அந்த வீடு நகர்ப்புற வீடு திட்டத்தில் ஆல்ரெடி சாங்ஷன் அப்ரூவ்டு. அதில் 6,05,6.05 லட்சம் வீடுகள் கட்டி முடிச்சாச்சு அவங்க கொடுத்த நிதியை வச்சுக்கிட்டு. மிச்சம் இருக்குது. இப்போ அடுத்த திட்டத்துக்கு அதாவது அந்த வருஷம்னா அந்த வருஷம் அந்த பீரியடு முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அதை பற்றி என்ன தேவை அப்படின்லாம் பண்ணும்போது நீங்கள் என்ன மிச்சம் உங்களை வச்சுருக்கீங்களே, உங்களுக்கு நிதி கொடுத்தாச்சு, அந்த நிதி நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்களே, அதாவது நிதி கொடுக்கறது தான் அவங்கள வேலை, மத்திய அரசு. அதை நிறைவேற்றுவது நடைமுறைப்படுத்துவது மாநில அரசுடைய பணி. நீங்கள் கொடுத்த பணத்தையே இன்னும் அதில் பண்ணாமல் வச்சுருக்கீங்களே, ஒரு இவ்வளவு லட்சம் வீட்டில் கிட்டத்தட்ட இத்தனை ஆயிரம் வீடுகள் கட்டவில்லையே அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, 6600 வீடுகள் குறைக்கணும், குறைச்சிருங்க, ஒரு 3700 கேன்சல் பண்ணிடுங்க, ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10,000 வீடுகள் அந்த பணம் அந்த பணத்தை விட்டு கொடுத்து விட்டார். ஏங்க அந்த 10,000 பேர் யார் வேணா இருக்கட்டும், தமிழ்நாட்டு மக்களுக்காக தானே அதுக்காக தான் தமிழ்நாடு என்ற மாநிலத்துக்காக ஒதுக்கப்பட்டது தானே. ஒதுக்கின பணத்தை நீங்கள் வேண்டான்னு திருப்பி கொடுக்குறீங்க. ஆனால் வெளியில் பேசும்போது மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது, தமிழர்களை வஞ்சிக்கிறது, கொடுத்த காசை வேணானே திருப்பி கொடுக்குற.